ஹாய் ஆல், நான் டாக்டர் ஸ்வாதி, மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கேரேஜ் அப்படின்னா என்ன, அதுக்குரிய காரணங்கள்னு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்கேரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெடிக்கல் டேர்ம் ஃபார் அபார்ஷன். அதாவது கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் 20 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணங்களால் அந்த கர்ப்பம் வளராமல் போனாலோ இல்லை அதிகப்படியான உதிரப்போக்கு ப்ளீடிங் ஏற்பட்டு அந்த கர்ப்பம் வளர முடியாமல் போனாலோ அதற்கு பேர் தான் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிஸ்கேரேஜ் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு 14 வாரங்களுக்குள்ளே நடக்கிறது, இல்லை 14 to 20 வாரங்களுக்குள்ள நடக்கிற மிஸ்கேரேஜ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு காரணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த அம்மாவோட வயசு ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, கர்ப்பிணி பெண்ணோட வயசு ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, லைக் 20 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாலோ, இல்லை 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கர்ப்பமாகும்போது அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஏற்படுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தவிர மரபணு மாற்றங்கள், இல்லை அம்மாவுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டால், டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாதாரண காய்ச்சல் ஜுரம் மாதிரி வந்துட்டு போயிருக்கும், பட் அது குழந்தைய பாதிச்சிருக்கும், நமக்கு தெரியாது. குழந்தைய ப்ளீடிங் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை அம்மாவுக்கு தைராய்டு தொந்தரவுகள், இல்லை அதிக சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, இது இந்த காரணங்களால் மிஸ்கேரேஜ் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. 14 வாரத்துக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைகள் மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா அதற்கு காரணம் அந்த கர்ப்பப்பை வாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, சர்விக்ஸ், அது ஹெல்த்தியாக இல்லாமல் அது ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கும்போது அந்த நேரம் மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முழுக்க காரணம் அம்மா மட்டும் சொல்ல முடியாது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த தைராய்டு தொந்தரவுகள், பிபி, சுகர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு குழந்தை பிளான் பண்ணால் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல குழந்தையாகவும் பிறக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் உண்டு.